வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு சோம்பேறி, அவன் வேலை பார்க்கவே இஷ்டப்பட மாட்டான். அவனுக்கு பசி எடுக்கும். பசி எடுத்தால் பக்கத்தில் ஒரு கோயிலில் எல்லோரும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாட்டு பாடிக்கிட்டு பஜனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவனுக்கு பசியோடு சேர்ந்து இந்த பாட்டு சத்தம் அவனுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ என்ன செய்வான், வேகமாக கோயிலுக்குள்ளே போய் எல்லாத்தையும் எல்லோரும் நிப்பாட்டுங்க, கிருஷ்ணா கிருஷ்ணான்னா எனக்கு சோறு வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்டவுடனே அதில் ஒரு பெரியவர் சொல்லுவார், சோறும் வரும், எல்லா செல்வமும் வரும் அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறீங்கல்ல, நான் இப்போ ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றேன், எனக்கு சோறு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். நீ போய் உட்கார்ந்த நிமிஷத்துலேருந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு, உனக்கு சோறு வருதா இல்லையான்னு பாரு அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லுவார். சொன்னோன்னே இவனும் போய் ஒரு ஆளுக்கு கூட இல்லாத இடத்துல போய் உட்காந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பான், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்னோன்னே அங்கிட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருப்பார். வந்துக்கிட்டு இருக்கிற பார்க்கையும் சரி, இவர் வந்தாருன்னா நம்மள்ட்ட என்னன்னு கேட்பார் அப்படின்ட்டு இவன் ஓடி போய் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்குவான். உட்காந்தவுடனே இவர் சுற்றி முற்றி பார்ப்பார். அந்த மரத்தடி கீழே தான் ஒரு நிழல் இருக்கும். அப்படி இருக்கையெல்லாம் அந்த நிழலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் இளைப்பாறிட்டு போவோம். ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பார். அப்போ அங்கே உட்காந்தோடனே சரி சாப்பிட்ருவோம் கொண்டு வந்த சோத்தை அப்படின்னு சொல்லி கட்டு சோறை அவுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இவன் மேலே உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ பார்த்திங்கன்னா அவர் சாப்பிட்றதுக்கு உண்டான தேவையானதை சாப்பிட்டு மிச்சத்தை அங்கனே வச்சுட்டு போயிடுவார். வச்சுட்டு போனவுடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. பரவாயில்லையா, கிருஷ்ணா நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு அப்படின்னு வேகமாக கீழே இறங்கி வந்தவன் மறுபடியும் என்ன செய்வான், இது என்ன வழிபோக்கன் தானே வச்சுட்டு போயிருக்கான், அதுவும் அவனுக்கு வேணான்னு சொல்லி தானே வச்சுட்டு போயிருக்கான், நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு அப்படி கிருஷ்ணன் நம்பிக்கையாக இருந்தோம்னா நாமளே அதை எடுத்து சாப்பிட்ற நிலமை வரணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மரத்து மேலே ஏறி உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்னோன்னே அங்கிட்டிருந்து 4 திருடர்கள்லாம் வருவாங்க. அவங்க அவங்கவுங்க திருடினதை பங்கு பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பங்கு பிரிச்சுக்கிட்டு இருக்கையில் ஒருத்தன் பார்ப்பான், அவனுக்குள்ளே ஒரு கட்டுச்சோறு இருக்கும். இருந்தோன்னே இங்கே பர்றா சாப்பாடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அதை சாப்பிட போவான். எனக்குள்ள நம்மளை பிடிக்கிறதுக்காண்டி யாராவது என்னமாவது வச்சுருப்பாங்க, நீ இப்போ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தோட தலைவன் சொல்லுவான். சொன்னோடனே சரின்னு சுற்றி முற்றி பார்த்தேன். நம்மளே ஏதாவது கீழே கிடந்து எடுத்தால் சுற்றி முற்றி பார்ப்போம்ல, அது மாதிரி சுற்றி முற்றி பார்க்கல மேலே இவன் உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னது தெரியும். சொன்னோடனே பார்த்தியா நான் சொன்னேன்ல, யாராவது இங்கே இருப்பாங்க நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனை கீழே இறக்குங்கடா அப்படின்னு சொல்லி இறக்கி அந்த மரத்துலேயே கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டவுடனே எங்களை வேவு பார்த்து மன்னர்கிட்ட பிடிச்சி கொடுக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. அவன் அப்பையும் கிருஷ்ணா கிருஷ்ணன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்னோடனே சரி இவனுக்கு ஏதோ பைத்தியம் போல், இவன் அந்த சோத்தை இவனுக்கே ஊட்டி விட்ருங்க, ஏன்னா ஒருவேளை இவனே விஷத்தை வச்சுருப்பான், அதனால் அவனுக்கே ஊட்டி விட்ருங்கன்னொன்னே வாயை திறந்து ஊட்டி விட்ருவாங்க. ஊட்டி விட்டோன்னா தான் நினப்பான், நம்ம கிருஷ்ணனை நம்ம தப்பாக நினச்சிட்டோம், அதே சோறு இப்போ நம்ம வாய்க்குள்ளே நம்மளுக்கு வயிறும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னோடனே அப்போ இந்த சோத்தில் விஷம் இல்லை, அவன் சாகலையில், அப்போ அந்த சோத்தில் விஷம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அவுத்து விட்ருவாங்க. அவுத்து விட்டு அப்போ இவன் வேவு பார்க்க வரல, சும்மா தான் இவனும் ஒரு வழிபோக்கன் தான் போல் அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் காசு பணத்தை ஆளுக்கு கொஞ்சமாக கொடுத்துட்டு போவாங்க. கொடுத்துட்டு போனோடனே இவன் வேகமாக ஓடி அந்த பெரியவர் காலில் போய் விழுவான். கோயிலில் விழுந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னேன், எனக்கு சாப்பாடும் கிடச்சிருச்சு, கை நிறைய பணமும் கிடச்சிருச்சு, இந்தாங்க இந்த கோயிலுக்கே இதை செலவு பண்ணிடுங்க, நான் உழைச்சி சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிடுவான். இவரும் மறுபடியும் பஜனை ஆரம்பிப்பார். சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.